அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். 1944 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு அவர் பிறந்தார் மும்பையில். 21/5/1991 தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் அவர் இறந்தார் அல்லது வெடிகுண்டுக்கு பலியானார். பிரதமராக 1984 to 89 வரைக்கும் 5 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக, அதாவது 6வது பிரதமராக பதவி வகித்தார். மனைவி பெயர் சோனியா, உண்மையான பெயர் வேறு, இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. குழந்தைகள் 2 பேரும், ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒன்று பிரியங்கா, இன்னொன்று ராகுல். இவங்க தந்தையார் பேர் ஒருத்தர், தந்தை பெயர் பெரோஸ்கான், தாயார் பெயர் பிரியதர்ஷினி என்கின்ற இந்திரா காந்தி. இந்தியாவின் உயரிய விருதாகிய பாரத ரத்னா பட்டம் பெற்றவர். இந்தியாவை 21வது நூற்றாண்டுக்கு முன்னேறச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். கணினி, தொலைத்தொடர்பு, மென்பொருள் வளர்ச்சியை மேம்படுத்தியவர். அமைதியை நாட்டில் நிலைநாட்டியவர். இளைஞர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தவர். இந்தியாவின் தொலைநோக்கு பிரதமர் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அவருக்கு 2 மிண்டுகளில் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று ஹைதராபாத், இன்னொன்று மும்பை. 2மே ஸ்கேர் காயின். ஹைதராபாத் கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டு காயின். இது ஹைதராபாத்தினுடைய சிம்பிள் நட்சத்திரம் ஸ்டார். 1994க்கும் 1991க்கும் நடுவில் 2 டாட் இருக்கு வருங்க. ராஜீவ்காந்தி சட்டையில் உள்ள பட்டன் மாதிரி இருக்கு வருங்க. அது யாரும் நொய்டா மிண்டுன்னு நினச்சிடக்கூடாது. அது 1944யும் 1991க்கும் இடையில 2 அப்படின்னு போடுமா, 44 முதல் 91 வரை அப்படின்னு போடுமா, அதற்கு உரிய புள்ளிகள். அது ஒரு மின்ட்டு அப்படின்னு யாரும் நினச்சக்கூடாது. ஆனால் நொய்டா மின்ட்டு இப்படி தான் இருக்கும். அந்த 2 புள்ளி பக்கத்தில் இருக்கிற ஸ்டார், அதான் மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு. இந்த இருக்கா, இதுதான் ஹைதராபாத் மின்ட்டு. அடுத்து ஒரு ராஜீவ்காந்தி, இது மும்பை மின்ட்டு. இந்த இருக்கா. ஆனால் நமக்கு அது நொய்டா மின்ட்டு மாதிரி தெரிஞ்சு வருங்க. ஆனால் நொய்டா மின்ட்டுனா இந்த அளவுக்கு குண்டு குண்டாக இருக்கும். இது மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட்னா டைமண்ட். டைமண்ட் தான் அந்த இடத்துல உங்களுக்கு நொய்டா மாதிரி தெரியுது. ஆனால் அது என்ன மின்ட்டு, டைமண்ட் மின்ட்டு. ஏன் உறுதியாக டைமண்ட் மின்ட்னு சொல்கிறோம்? இல்லைன்னா நானே நொய்டா மின்ட்டுன்னு இருப்பேன். நொய்டாவிலேருந்து காயின் வெளியிடலை, மும்பையில் தான் வெளியிட்டிருக்காங்க. அப்போ நொய்டா அது இருக்காது. அதனால் அது மும்பை மின்ட்டு. அதுவும் ஸ்கேர் ஐட்டம் தான். புக்கை பார்த்து காமிக்க உங்கள்கிட்ட. ராஜீவ்காந்தி, இயர் 1991, காப்பர் நிக்கல், 6 கிராமு, 26 mm சைஸு, சர்க்குலர் ஷேப் சர்க்குலர். அதில் யூஎன்சி காயின் போட்டுருக்காருங்க. ஸ்கேர் போட்டு. மும்பையாக இருந்தால் 100 ரூபா, ஹைதராபாத்தாக இருந்தால் 500 ரூபா. யூஎன்சியாக இருக்கணும். அது இருந்தால் தான் 600 ரூபா. 2ம் சேர்ந்து புக்கு ரேட். அது மட்டும் யூஎன்சி இல்லை. அதனால் நீங்கள் 600 ரூபா தர வேண்டாம். அதில் பாதி நீங்கள் 300 ரூபாயும் தர வேண்டாம். அதுக்கும் கம்மியாக 2 நாணயத்துக்கும் 200 ரூபா மட்டும் கொடுங்க. அனுப்பிச்சி விட்ருந்தேன். 200 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த 2 காயினையும் நான் எடுத்து வைப்பேன்.
வேறு ஏதேனும் என்னிடம் நீங்கள் கொள்முதல் செய்யும் பொழுது அந்த நாணயத்தை சேர்த்து அனுப்பி வைப்பேன். இல்லை சார் 50 ரூபா போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனே எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 250 ரூபா போட்டு விட்டுறணும். நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்னிடம் நாணயங்கள் கொள்முதல் செய்யும் பொழுது தபால் செலவை தவிர்ப்பது அவசியம், தபால் செலவை குறைப்பது அவசியம். ஆகையால் தினசரி பதிவு போட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தினசரியே தபால் செலவை அனுப்பக்கூடாது. நான் பணம் போட்டுருந்தேன் சார், அந்த நாணயத்தை எடுத்து வைங்கன்னு சொன்னால் நான் எடுத்து வச்சுருவேன். 2 நாள் 3 நாள் கழித்து 4 நாள் 5 நாள் கழித்து வேறு ஏதேனும் வாங்கினால் அதோட சேர்த்து இதையும் அனுப்பிச்சி வச்சுருவேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய முகவரிக்கு உங்களுக்கு இல்லம் தேடி நாணயம் வரும். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். கொஞ்சம் தாமதமானால் நான் அந்த ட்ராக் பண்ணக்கூடிய ரசீதை உங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவேன். நீங்கள் அந்த ட்ராக்கிங் மூலமாகவே தற்போது உங்களுடைய தபால் எந்த இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் தபால் நிலையத்தில் உள்ள தபால்காரர் போஸ்ட்மேன்கிட்ட ஃபோன் போட்டு, சார் எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சா, இருக்கா, கொண்டு வரீங்களா, இல்லை நான் வந்து வாங்கிக்கிடவான்னு சொல்லி நீங்கள் தகவலை கேட்டுக்கிடலாம். பார்சல் வரல, உங்கள் கைக்கு வரல, போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரல, எங்கே நிற்கணும்னு தெரியணும், அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் ரசீதை கொண்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க அதை பார்த்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நிற்கிது சார், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, இன்றைக்கி வந்துடும் இல்லை நாளைக்கு வந்துடும்னு தகவலை உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஏனென்றால் நான் பதிவு போடுவதை விட, நாணயங்கள் சேகரிப்பதை விட, உங்களுக்கு நாணயங்கள் கொடுப்பதை விட, நீங்கள் புக் பண்ண நாணயங்கள், கொள்முதல் செய்யக்கூடிய நாணயங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, அது சரியான முறையில் உங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமே. அதுவரை எனக்கு சந்தோஷம் இருக்காது. போச்சா போகலையா, லேட்டாச்சா, ஏன் லேட்டுன்னு நான் அதை பிடிச்சி யோசிச்சுட்டே இருப்பேன். உங்கள் கரங்களுக்கு கிடைத்து விட்டது, நல்ல பார்சலாக வந்துடுச்சு சார், உள்ள உடைச்சி பார்த்தேன், நாணயங்களும் கரன்சிகள்லாம் நல்ல கண்டிஷனாக நல்ல முறையில் இருந்துச்சு, நீங்கள் சொன்னபடி அனுப்பிச்சி விட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, ஓகே தேங்க்யூன்னு எனத்தையே நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டதை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் நிம்மதி இருக்காது. அதனால் நீங்கள் எந்த விதமான பயமோ கவலையோ ஒன்றும் பட வேண்டாம். தெளிந்த நீரோடை போல் செயல்படுவேன். உங்கள் நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் நேர்மைக்கும் பாத்தியப்பட்டவனாக இருப்பேன். எந்த அளவு எல்முனையளவும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். அதனால் இன்றைக்கி நண்பர் பேசினார், இன்னும் வரல அப்படின்னாரு. இன்றைக்கி சாயந்தரம் வரும், இல்லைன்னா நாளைக்கு வந்துடும்னு சொல்லியிருக்கேன். வரவில்லை என்றால், நீங்கள் வாங்கவில்லை என்றால், நீங்கள் புக் பண்ணிய பொருள்கள் அது இல்லை என்றால் அதுக்கு முழு பொறுப்பும் நானே. அதுக்கு என்ன உங்களுக்கு பதில் நஷ்டஈடு கொடுக்கணுமோ அதுக்கு 1க்கு 2 மடங்கு நான் செஞ்சுருவேன். நமக்கு நீதி, நேர்மை, நியாயம், இதில் வேறு வருமானங்கிறது, சம்பாத்தியம் பண்ணுறங்கிறது இதெல்லாம் 2வது பட்சம். ஃபஸ்ட்டு நாணயமான இருக்கணும். நாணயங்கள் சேகரித்த மட்டும் போதாது, நாணயத்தையும் சேகரிக்க வேண்டும். உங்களோட பேச்சும் நயத்தோடு இருக்க வேண்டும். நாணயத்துக்கு 3 அர்த்தங்கள். நாணயம்னா காயின், இன்னொன்று நாணயம்னா வாழ்க்கையில் நேர்மை, இன்னொன்று நாணயம்னா நயம், வாக்கு சுத்தமாக உள்ளது ஒரு நாணயம். அப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டுட்டு நாணயம் தவறுவதை நான் விரும்புவதில்லை. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன நாணயங்கள் வேணுமோ எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் தயார் பண்ணி தாரேன். மேற்கொண்டு நான் போட்ட பதிவை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம். இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு எனக்கு நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம், நான் பதில் சொல்லுவேன். நிறைய வெளிநாட்டு நாணயங்களை 5 சென்ட் 1 சென்ட் 2 சென்ட் மலேசியா சிங்கப்பூர் வச்சுட்டு ஒன்று இது என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் 30 போட்ட 40 போட்ட அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அது ஒன்று மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதனால் ஒரு தடவை உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், 2வது ட்ரிப்பு பதில் சொல்லுவேன். நீங்கள் வாட்டில் எனக்கு ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நான் பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய புகைப்படங்கள் எனக்கு வராது. அதனால் 1 2 நீங்கள் போடுங்க, நீங்கள் நல்லா பேசுங்க, வேணுங்கிற உதவி நான் செய்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கிற நாணயத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு நாணயத்துக்கும் நான் ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நன்றி நண்பர்களே, நன்றி. எதுவாக இருந்தாலும் மனந்திருந்து பேசுவேன். அது ஒன்று தான் எனக்கு லைஃப்பில் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான், மைனஸ் பாயிண்ட்டாக தான். நான் அது ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறது. வாழ்த்துக்கள்.